22 வருஷத்துக்கு எடுத்து ஒரு ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறம் இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்க இந்த சர்ச்சுக்கு போகணும்னு தோணுச்சு. ஜஸ்ட் நான் யாழ்ப்பாணத்துக்கு பல முறை போயிருந்தாலும் கொழும்புல இருந்து இந்த சர்ச்சுக்கு நான் 22 வருஷத்துக்கு முதல் தான் போயிருக்கிறேன். இந்த கோயிலுக்கு இருக்க போகணும்னு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகேன்னு கொழும்புலேருந்து வெளிக்கிட்டு வந்து யாழ்ப்பாணம் வந்தாங்க. பல பேர்கிட்ட கேட்டு பார்த்து இந்த சர்ச்சை பற்றி யாருக்கும் பெருசாக தெரியல. இருந்தாலும் 22 வருஷத்துக்கு முதல் இருந்த இந்த பழைய நினைவுகள் பாதைகளை கண்டுபிடிச்சு கூகுள் மேப்பில் கூட இந்த சர்ச்சின் சரியான லொக்கேஷன் காட்டல. ஏன்னா நான் தவறான பேரில் போகிறேன்னு தெரியல. இந்த சர்ச்சுக்கு அப்புறம் வந்த பிறகு தான் நிறைய பல என்ன மெமரிஸ், சின்ன வயசில் நானும் அம்மா சேர்ந்து இருந்த மெமரிஸ் எல்லாமே ஞாபகம் வந்துச்சு. அதை விட எங்கள் அம்மா சொன்ன குட்டி ஸ்டோரி ஞாபகம் வந்துச்சு. அதாவது இந்த சர்ச்சை வந்து கட்டுனதுக்கு காரணம் வந்து ஒரு கொலையாளி ஒரு தான் தப்பிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்து மேரி மாதாட்ட மனமுருகி கேட்டிருக்காங்க. நான் தெரியாமல் கொலை பண்ணிட்டேன், எப்படியாச்சும் என்னை காப்பாற்று. அது மாதிரியே அந்த கொலையாளியும் கண்டுபிடிக்கப்படையிலையா. அதுக்கப்புறம் தான் இந்த கோயிலை, இந்த சர்ச் அவங்க கட்டினாங்களாம். இது சொன்ன மாதிரியே, இந்த குட்டி கதை அங்கம்மா சொன்ன மாதிரியே இந்த சர்ச்சில் நான் ஒரு போஸ்ட்டை பார்த்தேன். அதாவது கொலை விலக்கி மாதாவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுண்டு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஓகே அம்மா சொன்ன குட்டி ஸ்டோரி ரொம்ப உண்மையாக தான் இருக்குதுண்டு. ஸோ இந்த மாதிரி பழைய விஷயங்கள் உங்களுக்கு தோணும் போது கிளம்பி போய் அந்த இடத்த நோக்கி உட்காந்து பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம எவ்வளோ விஷயத்தை மிஸ் பண்ணிட்டோம், எவ்வளோ மெமரிஸ் நமக்குள்ளே இருக்குதுண்டு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்துச்சுன்னா மறக்காம என் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க. பாய்.